மிதுனம் ராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மிதுனம் ராசிக்கு காலம் செய்யும் மாயம் என்றே சொல்லலாம். சில நேரங்கள்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய பணம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சில நேரங்கள்ல எதிர்பாராம பணம் கிடைக்கும். பணம் வந்தாலே நிம்மதி இருக்காது சில பேருக்கு. இப்படி வாழ்க்கை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணி கடுமையாக உழைச்சி கிடைச்ச பணத்தை விட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல இருந்து ஒரு 4 மாசத்துக்கு ஒர்க் ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். வருமானமும் வரும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதே சமயத்துல சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும். அது எந்த விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பொது பலனா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசிக்கு பொறுத்தவரையிலும் சில பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனை இருக்கு. வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க அல்லது வேலையில ஒரு நெருக்கடி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி வக்கரமானதுனால 10ஆம் இடத்துல இருந்து சனி வக்கரமானதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடமாற்ற சிந்தனையுடன் இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா நீங்க கான்பிடென்ட்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். கான்பிடென்ட்டா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதே சமயத்துல இருக்கிற இடத்துலயே சில பேர் இருக்கிறது நல்லது. அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னா இருக்கிற இடத்துலயே இருங்க. உங்களுக்கு அந்த 4 மாசம் கழிச்சு டிசம்பருக்கு பிறகு அங்கேயே கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, பதவி உயர்வோ அல்லது சேலரி ஹைக் பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கு. அல்லது டென்ஷன் இல்லாமையாவது இருப்பீங்க குறைந்தபட்சம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா நிறைய முயற்சி செய்வீங்க. இந்த முயற்சியில சிலதெல்லாம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஆகஸ்ட் 15க்கு பிறகு மேக்சிமம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆயிடும். 1-2 முயற்சி தடையா இருந்தாலும் அந்த முயற்சி சக்சஸ் ஆயிடும். இது பாசிட்டிவான விஷயம். அதே போல காலம் செய்யும் மாயம். என்ன காலம் செய்ய போகுது உங்களுக்கு மாயம் அப்படின்னாக்க, கடுமையா உழைச்சி வருமானம் வரல, கடனுடைய அழுத்தம் இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடுமையா உழைச்சி பணம் கிடைக்காதவங்களுக்கு பெண்டிங் பேமெண்ட் அல்லது நீங்க ஒர்க் பண்ணி முடிச்ச ஆர்டருக்கான ஊதியம் கிடைச்சிரும். மற்றவங்க கிட்ட கொடுத்த பணத்தை முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தோட இறுதியில உண்டு. அதே போல சுபகாரிய தடைகள், இந்த சுபகாரிய தடைகளும் நீங்கும். இந்த 2ஆம் பாவகத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையணும். சுபகாரிய தடை நீங்கும். பயணங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். ஒரு இடமாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும். தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அது ஆதாயத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் கூட நிறையவே ஏற்படும். 5 குடியவன் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நீசம் பெற்றிருக்கிறார். அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில செலவு, குழந்தைகளாக இருக்காங்கன்னா மட்டும் அவங்களுடைய உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். 2ஆம் பாவகத்துல சூரியன் முதல் 17 நாள் உங்களுக்கு இருக்கும். ஆகஸ்ட் 17 வரலும் 2ஆம் இடத்துல சூரியன், குரு, புதனும் ஆகஸ்ட் 5ஆம் தேதியில இருந்து இருக்கு. அப்போ புத்திசாலித்தனமா பேசுவீங்க, நிறைய நகைச்சுவையாவும் பேசுவீங்க. உங்களுடைய பேச்சு விரும்புவாங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவங்க உங்க பேச்சாலேயே பிசினஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஆர்டர்கள்லாம் நிறைய கம்ப்ளீட் ஆகும். உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க. மேலும் வருமானமும் திடீர்னு வரும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே வருமானம் வரும். ஆனா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல குடும்ப உறவு அல்லது மேலதிகாரிங்க அல்லது சக பணியாளர்கள் இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாகவும் பேசணும். கோபம் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் வரும் திடீர்னு. அந்த டென்ஷனை மட்டும் வெளியே காட்டக்கூடாது. ஏன்னா செவ்வாய் ராசிலேயே இருக்கிறாரு. அதனால ரொம்ப வேகமாக செயல்படுறதாக நினைச்சு நீங்க ஒரு அவசர முடிவுகள் எடுத்துடக்கூடாது. நிதானமா தான் செயல்படணும். செவ்வாய் உங்களுக்கு 6 குடியவன் ராசிலேயே இருக்கும் போது ஒரு இனம் புரியாத கவலையோ அல்லது அவசர முடிவுகளால் பாதிப்போ ஏற்படுத்தும். அப்போ வேகமாக செயல்படுறது தப்பில்லை. ஆனா நிதானமான முடிவுகளை எடுக்கிறது அல்லது சான்றோர்கள் அல்லது பெரியோர்கள் அல்லது வெல்விஷருடைய அட்வைஸ் கேட்டு முடிவுகள் எடுக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். குறிப்பா திருமணம் போன்ற விஷயத்துக்காக வரன் பாக்குறீங்க, அந்த வரன் செட் ஆயிடுது. ஆனா அது கல்யாணம் பண்ணலாமா வேணாவான்ற ஒரு ஆக்சிலேஷன் இருக்கு, காதல் இருக்கு, அல்லது திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு இருக்கு, பிரிஞ்சு இருக்கிறோம், பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? வழக்குக்கு போலாமா அல்லது இப்படியே பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாமா இல்ல இவரோடய சேர்ந்து வாழலாமா? இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வெல்விஷர் அல்லது உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு கூட முடிவெடுக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு செவ்வாய் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால 7 குடிவன் உச்சம். வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு.
அப்ப வாழ்க்கை துணைவருக்கு என்னதான் பிரச்சனை வரும்னா, வாழ்க்கை துணைக்கு உடலான தொந்தரவு பாதிப்பு வரலாம், அல்லது வாழ்க்கை துணைவர் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் வாழ்க்கை துணைவரோட. அதே சமயத்துல வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. அந்த வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த சூரியன் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி 3ஆம் இடத்திலே வந்து ஆட்சி பெறுறது. அதுல இருந்து நிறைய ட்ரை பண்ற முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, திடீர்னு நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் நேம் அண்ட் ஃபேம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டு, உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கிறது, சில பேருக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்தி, ப்ரொமோஷன்ல உங்க பேர் வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் மாதத்தோட பிற்பகுதியை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து லாபஸ்தானாதிபதியாக ஒரு ராசியில் இருக்கிறதுனால லாப நோக்கோடு தான் செயல்படுவீங்க. சொத்துக்கள் வகையில கூட சில பிரச்சனைகள் தீரும். இந்த சூரியனுடைய பார்வை 9ஆம் பாவகம் ராகுக்குமே வருது. ராகு 9ல, கேது 3ஆம் இடத்துல. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல வேலை தொழில் ரீதியாக ஒரு புகழ், திடீர் புகழ், ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆடை ஆபரண பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சொத்துக்கள் வாங்குறது அல்லது சொத்துக்களை விற்கிறதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா விற்கக்கூடிய வாய்ப்பு. குறிப்பா பூர்வீக சொத்து விற்கிறதுக்காக சில பேர் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க, அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். கடனுடைய அழுத்தம் இதனால குறையும். கடனை திருப்பி கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது கடனை திருப்பி செலுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு 1000 ரூபாவாவது கட்டிடுங்க பாருங்க, உங்களுக்கு அந்த கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அதுதான் முக்கியமா நான் சொல்லக்கூடிய சூட்சமம். அதே போல கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை துணைவர் மேல கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கணும். அவங்களுடைய உடலான விஷயத்துல அக்கறை செலுத்தும் போது உங்களுக்கு பணமும் வரும். அதே சமயத்துல குடும்ப வாழ்க்கையில ஒரு இணக்கமான சூழ்நிலையும் இருக்கும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை சேரக்கூடிய வாய்ப்பு உண்டானாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்க எடுக்கக்கூடிய முடிவே வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேர வேணாம், நம்ம டிவோர்ஸ் போலாம், அல்லது சேர்ந்துடலாம், நமக்கு பிரச்சனை கிடையாதுன்னா முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஜாதகத்துல 2 பேருக்குமே கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொருத்தம் இல்லாம இருக்கு, பொருத்தமும் இல்ல. ஒருத்தருக்கு கடுமையான செவ்வாய் தோஷம் இருக்கு, ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷமே இல்லை, அல்லது ஒரு பரிகார செவ்வாய் தான் இருக்கு அப்படின்னாக்க அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்கன்னாக்க அது ஒரு கெட்ட நேரம் வருது, ஒரு தசாபுக்தி சரியில்லைன்னாக்க அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனை ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல புக்தி நடக்கும் போது சேரக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் மீண்டும் வந்து அந்தரம் வகையில கூட சரியில்லாத அந்தரம் வரும்போது பிரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலையும் பொருத்தம் இல்லை, தோஷம் இருக்கு 2 பேருக்குமே என்னாக சேரத்துக்கான வாய்ப்பு வந்து பெருசா இல்லை. மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்லாம் வரும். வரன் பாக்குறீங்கன்னா அது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேருக்குலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுலாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது காதல் உறவா இருந்தாலும் சரி, அல்லது ரிலேஷன்ஷிப் உறவா இருந்தாலும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க நல்லதே நினைச்சீங்கன்னா கூட உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரே வீட்டுல இருந்தா கூட ஒரு அந்யோன்யம் குறைவாக இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். வருமானம் வரும், ஆனா செலவுகள் இருக்கு. குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ண போறீங்க. உங்களுக்கு ராசியாதிபதி புதன் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால நிறைய குடும்பத்துக்காக எஃபோர்ட் போடுவீங்க, எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. அந்த வகையில செலவுகள் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் பாவகத்தில் இருக்கிறது திக்பலம், ஆனா நீசம். அந்த வகையில வீடு வாகனம் வகையில செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு வாகன மாற்றம், புதியதாக வாகனம் எடுக்கிறது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு, அல்லது சில பேருக்கு வாகனத்துல ரிப்பேரு, அதுக்கு செலவு, வீடு ஆல்ட்ரேஷன், அல்லது சில பேருக்கு வீடு மாற்றம், வாடகை வீடுன்னா கூட வீடு மாற்றம் மாதத்தோட பிற்பகுதியில் ஆகஸ்ட் 18க்கு மேல ஏற்படக்கூடிய வாய்ப்புமே உண்டு சில பேருக்கு. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் இருக்கு. 10ல வந்து சனி, சுக்கிரன் வந்து 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தொழில் வந்து சிறப்பா இருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. வாய்ப்புகள் தேடுறீங்கன்னா வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லாவே படிப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும், ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அவசரப்பட்டு ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அது பிடிக்கலன்னு அப்புறம் திருப்பி வேற ஒரு கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். 10ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கு. அந்த வகையில குருவோட பார்வையில் இந்த சனி இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். திடீர்னு அதிக பணம், அதிக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழில், உணவு சார்ந்த தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் தொழில், வக்கீல், புரோகிதம் செய்யக்கூடியவர்கள் மற்றும் கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்கள்,
நிதி நிர்வாகத்தில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் துறைகளில் இருப்பவர்கள், வங்கி துறைகளில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆஸ் யூஷுவலா இன்கம் வரும், நல்லாவே இருப்பீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா அந்த இன்டர்வியூல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கமிஷன் பேசிஸ் தொழில் இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு வருமானத்தை கூட்டி தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. முயற்சி பண்ணுங்க. மிதுனம் ராசியில மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள்லாம் வரும், செட் ஆகும். பட் ஆனா முடிவெடுப்பதில் தாமதமோ அல்லது முடிவெடுப்பதில் சில தயக்கங்கள் குழப்பங்களோ இருக்கும். ஒரு தயக்கமும் தவிப்பும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். ஆர்குமெண்டால வந்து எதுவுமே சாதிக்க முடியாது ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு. அதே போல இந்த செவ்வாய் வந்து ராசிலேயே இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சூட்டு சம்பந்தமான வியாதி, கை கால் மூட்டுக்கள் வலி, செரிமான கோளாறுகள், ஸ்கின் ப்ராப்ளம், பல்லு, கண்ணு, காது இவற்றில் ப்ராப்ளம், இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில இருப்பவர்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும். சில பேருக்கு பதவி உயர்வோ சில பேருக்கு இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலாக இன்கம் வரும். ஒர்க் ப்ரெஷர் குறைவாக இருக்கும் அல்லது ஒர்க் ப்ரெஷர் பெரிதாக இருக்காது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் கசக்கும். இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவு நிலை கூட சில கருத்து வேறுபாடுகளோடு இருக்கும். ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும். பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு சேர்றதுக்கான முயற்சிகளில் தடைகள் அல்லது சில பிரச்சனைகள், முட்டுக்கட்டைகள் போன்றவை ஏற்படும். அதே போல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். திடீர்னு வருமானம் வரும், எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும், கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வரன் வரக்கூடிய காலகட்டம், வரன் செட் ஆகக்கூடிய காலகட்டமும் கூட. அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தோட இறுதியில வேலை வாய்ப்பு கிடைக்கும், முயற்சி பண்ணலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துற மாதிரி சூழ்நிலை வரும். அதே போல வருமானமும் வரும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு சொத்துக்கள் வகையில் ஆதாயம் அல்லது சொத்துக்கள் விற்பனை, இது வந்து திருவாதிரை நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பொருந்தும். அவங்களுமே ஒரு பூர்வீக சொத்தை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம். அதை விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும் இந்த காலகட்டத்தில், அல்லது அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் வரும், வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலையில் கூட சில ஆர்குமெண்ட்ஸ், கருத்து வேறுபாடு எல்லாம் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சில பேருக்கு வழக்குகள் அல்லது சில பிரச்சனைகள் போன்றவை கூட வரலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆல்ரெடி வழக்குகள் இருக்குறீங்க அல்லது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துல இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் டிராக் ஆகும் மாதத்தோட முதல் பகுதியெல்லாம். ஆனா ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து அந்த வழக்காகட்டும் அல்லது பஞ்சாயத்து பிரச்சனையாகட்டும் அதுக்கு ஒரு முடிவும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிடைக்கும். இது வந்து புனர்பூச நட்சத்திரம் மற்றும் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இது பொருந்தும். சோ அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பிரச்சனைக்கு முடிவும் கிடைக்கும். காலம் வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். காலம் செய்யும் மாயம் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்ல துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில 10 to 12 ராகு காலத்துல எலுமிச்சம்பழத்துல விளக்கேத்திட்டு வாங்க. வழக்கு வெற்றி, கடன் பிரச்சனை தீர்றது, நோய் நீங்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, இதெல்லாமே நல்லதா அமையும். நன்றி, வணக்கம்.